நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீத்தார் பெருமை. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வரலாறு படைத்த புதுச்சேரி வாக்காளர்கள் முதன்முறையாக 91.23% வாக்குப்பதிவு. மூன்று அடுக்கு பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள். மாவட்ட தேர்தல் அதிகாரி நேரில் ஆய்வு. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலய பெருவிழா 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவக்கம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வரலாற்றில் முதன்முறையாக 99.23% ஓட்டுப்பதிவு. 3 அடுக்கு பாதுகாப்பில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு 24 மணி நேர சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாமில் மொத்தம் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கு 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 6 மணி வரை நடைபெற்றது. நகர மற்றும் கிராமப்புறங்களில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்களது வாக்கினை செலுத்தினர். மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவானது. தபால் ஓட்டுகள் 1.36%த்தையும் சேர்த்தால் 91.23% புதுச்சேரியில் வாக்குப்பதிவு உயர்ந்தது. இந்த வாக்குப்பதிவு புதுச்சேரி தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனையாக கருதப்படுகிறது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியின் 23 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஓட்டு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் இயந்திரங்கள் வைக்கப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் தொகுதி வாரியாக வைக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பும் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி போலீசாருடன் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா வருகின்ற 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளதாக திருத்தல அதிபர் ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பேராயர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட், புதுச்சேரி அருகில் அமைந்துள்ள வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகும். பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட முதலாவது ஆலயமாகும். ஆசிய கண்டத்திலேயே தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்தின் எதிரே குளம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டருக்கு பின்னர் 6வது நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா வருகின்ற ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அன்று காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து லூர்து அன்னையின் உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஆயர் சகாயராஜ் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றுகிறார். ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னை வைர கிரீடம் அணிவித்து தேர்பவனி நடக்கவுள்ளது. தொடர்ந்து 18ஆம் தேதி வரை பங்கின் சார்பாக அதே வைர கிரீடம் சூட்டப்பட்டு தேர்பவனி நடைபெறும். திருவிழா நவநாட்களில் 9 நாட்களும் தினமும் காலை மற்றும் மாலை திருப்பலி, மறையுரை மற்றும் தேர்பவனி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் 25 தொகுதிகளுக்கான பதிவான ஓட்டு சதவீதம் வெளியிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி சட்டசபை தேர்தல் நேற்று நடந்தது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டு அளித்தனர். அதன்படி நேற்று தொகுதி வாரியாக பதிவான மொத்த ஓட்டு சதவீதம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 93.59% ஓட்டு பதிவானது. திருபுவனையில் 94.09, ஊசுடில் 94.39, மங்களத்தில் 94.14%, வில்லியனூரில் 90.23%, உழவர்கரையில் 87.83, கதிர்காமத்தில் 88.75, இந்திரா நகரில் 90.45%, தட்டாஞ்சாவடியில் 87.10, காமராஜர் நகரில் 87.22, லாஸ்பேட்டையில் 88, காலாப்பட்டில் 91.72, முத்தியால்பேட்டையில் 89.14%, ராஜ்பவனில் 87.87%, உப்பளத்தில் 89.96%, உருளையன்பேட்டையில் 89.52%, நெல்லித்தோப்பில் 91.24%, முதலியார்பேட்டையில் 88.73%, அரியாங்குப்பத்தில் 90.30%, மணவெளியில் 92.27%, ஏம்பலத்தில் 93.92%, நெட்டப்பாக்கத்தில் 93.81%, பாகூரில் 94.35%, மாகேவில் 77.41%, ஏனாமில் 93.35% ஓட்டு பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக ஊசுடு தொகுதியிலும் குறைந்தபட்சமாக மாகே தொகுதியிலும் ஓட்டுப்பதிவு ஆகியுள்ளது. இத்தகவலை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு துறை செயலாளர் முருகேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தல் 9ஆம் தேர்தல் பணியிலும் வரும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை பணியிலும் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தேர்தல் நாளுக்கு அடுத்த நாளான 10ஆம் தேதியும் ஓட்டு எண்ணிக்கை நாளுக்கு அடுத்த நாளான 5ஆம் தேதியும் விடுமுறை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் மொத்தம் 91.23% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெற்றது. காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்களது வாக்குகளை செலுத்தி வந்தனர். மேலும் 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களது வாக்கினை செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் பதிவான வாக்கு சதவீதம் குறித்த அறிக்கையை மாநில தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரியில் நடைபெற்ற பதிவில் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவாகி உள்ளதாகவும், தபால் வாக்குகள் மூலம் 1.36% என மொத்தம் 91.23% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி சுதந்திரம் பெற்று இந்தியாவுடன் இணைந்த பின் புதுச்சேரி சட்டசபை பேரவைக்கான முதல் பொதுத் தேர்வில் தொடங்கி இதுவரை நடந்த சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல்களிலேயே இதுதான் அதிகபட்ச வாக்குப்பதிவாகும். இதற்கு முன் 1974இல் 85.33%, 2006இல் 85.29%, 2011இல் 85.57% அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்ற தேர்தல்களாகும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஓட்டு போட வந்த வாக்காளர்களை கனிவான குரலில் ரோபோ வரவேற்று வழிகாட்டியது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வஉசி மேல்நிலைப் பள்ளி ஓட்டுச்சாவடி பாரம்பரியமும் நவீனமும் இணைந்த ஒரு புதுமையான களமாக காட்சியளித்தது. அந்த பழமை வாய்ந்த கட்டிடம் வண்ண தோரணங்களாலும் அலங்காரங்களாலும் ஒரு திருமண வீட்டைப் போலவே காட்சியளித்தது. உள்ளே நுழைந்த வாக்காளர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையில் தமிழர்களின் பாரம்பரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு தொல்பொருள் அருங்காட்சியகம் போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. இந்த தேர்தலின் முத்தாய்ப்பாக வாக்காளர்களை வரவேற்க நிலா என்ற நவீன ரோபோ பணியமர்த்தப்பட்டிருந்தது. கோயம்புத்தூரிலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்த ரோபோ வாக்காளர்களை கனிவான குரலில் அனைவரையும் வரவேற்று ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.
வரிசையாக நிற்கவும் அமைதி காக்கவும் என்று அறிவுறுத்தியது. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை, ஒவ்வொரு ஓட்டும் நம் நாட்டை வடிவமைக்கிறது போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை அவ்வப்போது முழங்கியது. வாக்காளர்கள் அருகே வந்ததும் அந்த ரோபோ, நான் உங்கள் தேர்தல் உதவி ரோபோ, தயவு செய்து வரிசையில் நில்லுங்கள், வாக்காளர் அடையாள அட்டையை தயாராக வைத்திருங்கள், உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியதற்கு நன்றி, நீங்கள் ஒரு பொறுப்பான குடிமகன், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என தமிழில் பேசி அசத்தியது. பாரம்பரிய ஓட்டுச்சாவடியில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தலை திருவிழாவாக மாற்றிய புதுச்சேரி தேர்தல் ஆணையத்தின் இந்த முயற்சி வாக்காளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுவையில் அமைந்துள்ள 23 சட்டமன்ற தொகுதிகளிலும் நேற்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவானது நடைபெற்றது. வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வாக்குப்பதிவு மையங்களில் இருந்து தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள வாக்கு எண்ணும் மையங்களான தாகூர் கலைக்கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 3 வாக்கு எண்ணும் மையங்களில் அனைத்து இயந்திரங்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டன. இப்பணிகள் அனைத்தும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் மேற்பார்வையில் நடைபெற்றன. மேலும் அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பை பலப்படுத்தும்படி அறிவுறுத்தினார்கள். உடன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உடனிருந்தனர். பசுமை ஆற்றல், நானோ தொழில்நுட்பம் மற்றும் வேதியியல் துறைகளில் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் தைவானின் மிங்சி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது. இந்த ஒப்பந்தம் மூலம் இரு பல்கலைக்கழகங்களுக்கும் இணைந்து ஆராய்ச்சி மேற்கொள்வதுடன் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பரிமாற்ற திட்டங்கள், கல்வி வளங்கள் பகிர்வு போன்றவற்றை முன்னெடுக்கப்பட உள்ளது. தைவான் எம்கட் பிரதிநிதிகள் ஈசென் மற்றும் மணி கோவிந்தசாமி ஆகியோர் துணைவேந்தர் பிரகாஷ் பாபுவிடம் ஒப்பந்தத்தை வழங்கினர். இந்த ஒத்துழைப்பு மேம்பட்ட பொருட்கள், ஆற்றல் சேமிப்பு தொழில்நுட்பம் மற்றும் நிலையான வளர்ச்சி போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எம்கட் பல்கலைக்கழகம் TEP மற்றும் IIP திட்டங்களின் மூலம் ஆண்டுதோறும் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பயிற்சி வாய்ப்புகளை வழங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதுகலை மாணவர்கள் தைவானில் உதவித்தொகையுடன் 2ஆம் ஆண்டு படிப்பை தொடரவும் பின்னர் முனைவர் பட்டத்திற்கு நேரடி வாய்ப்பு பெறவும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கிறது. இந்த மாணவர் பரிமாற்ற திட்டம் 2026-27 கல்வியாண்டில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டாண்மை உலகளாவிய கல்வி ஒத்துழைப்பையும் மாணவர்களின் தொழில் முன்னேற்றத்தையும் வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வரலாறு படைத்த புதுச்சேரி வாக்காளர்கள், முதன்முறையாக 91.23% வாக்குப்பதிவு. மூன்று அடுக்கு பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள், மாவட்ட தேர்தல் அதிகாரி நேரில் ஆய்வு. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலய பெருவிழா 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.